ஆண்டர்சன்பேட்டை போலீஸ் எல்லைக்குள் உள்ள பல்லகெரே கிராமத்தில் சட்டவிரோதமாக கலப்பட பால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் ஆண்டர்சன்பேட்டை போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரி பிரதேஷ் ஆகியோர் ஜனவரி 14ஆம் தேதி இரவு 10 மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்து ஆந்திராவைச் சேர்ந்த வெங்கடேசப்பா, பாலாஜி, திலீப், வால்ராஜ் மற்றும் மனோகர் மற்றும் பலர் இயந்திரங்களின் உதவியுடன் பால் பவுடர், பாமாயில் மற்றும் பிற பொருட்களை கலந்து சட்டவிரோதமாக கலப்பட பால் உற்பத்தி செய்து வருவது கண்டறிந்தனர். கலப்படக்காரர்களை கைது செய்த போலீசார் 22,50,000 மதிப்புள்ள கலப்பட பால் தயாரிக்க பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் மஹிந்திரா ஜீட்டோ டாடா ஏஸ் சரக்கு வாகனங்களை பறிமுதல் செய்து கலப்படக்காரர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். KGF போலீஸ் SP சிவான்ஷு ராஜ்புத் சிறப்பு போலீஸ் குழுவை பாராட்டினார். மேலும் ரவுடித்தனமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர்கள் மற்றும் நாடுகடத்தல் சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். KGF மாவட்ட காவல்துறையின் கீழ் ரவுடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர்கள் மற்றும் நாடுகடத்தல் சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ரவுடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 05 ரவுடிகள் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் பெங்களூரு, மைசூர், சிவமொக்கா, பெல்லாரி மற்றும் பெல்காம் மாவட்டங்களின் மத்திய சிறைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் 19 ரவுடிகளை நாடு கடத்தப்பட்டுள்ளனர். ரவுடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த மாவட்ட அளவில் 2 ரவுடி அணிவகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. பங்கார்பேட்டை, ராபர்ட்சன்பேட்டை, உரிகம் மற்றும் ஆண்டர்சன்பேட்டை பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் ரவுடிகள் வீடுகள் சோதனை செய்யப்படுகின்றன. சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.